அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சென்னை சைதாப்பேட்டையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அவருடைய பேர் கண்ணபிரான். ரொம்ப புலமை பெற்றவர், தமிழில் புலமை பட்டம் பெற்றவர், அமைதியானவர், ரொம்ப அறிவாளியும் கூட, மக்களால் அதிகமாக மதிக்க தகுந்தவர். அப்படி நல்ல வெள்ளேன்னு வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பார், வெள்ளை சட்டை, ஒரு மூக்கு கண்ணாடி, கையில் ஒரு பையி, ஒரு லஞ்ச் பேக், இதோட ஒரு கொடையும் வச்சுக்கிடுவார். இதுதான் அவருடைய தோற்றம். தினசரி காலையில் ஒரு 7:50க்கு அவர் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் அவரை பார்க்கலாம். அந்த பஸ்ஸில் ஏறினார்னா ஒரு 8:20 8:30க்கு திருவல்லிக்கேணி போய் சேர்ந்துருவார். அரசினர் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அவர் தமிழ் ஆசிரியர், ஒரு சிறந்த ஆசிரியர், எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஆசிரியர். பள்ளி மாணவர்கள், சக ஆசிரியர்கள் அவருக்கு உயர்ந்த மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க. தமிழில் புலமை இருக்கிறதுனாலே அவருக்கு அக்கம் பக்கத்துலலாம் ஒரு நல்ல செல்வாக்கு இருந்தது. அவர் தான்கிட்ட படித்த மாணவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடிய ஒரு பண்பாடு உடையவர். அப்போ ஒரு நாள் ஸ்கூல் 4 காலுக்கு முடிஞ்சு ஸ்கூலை விட்டு வெளியில் வர்றாரு. அது ஒரு தீபாவளி டைம். அந்த தீபாவளி மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மழை வேறு அந்த டயத்தில் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. சின்ன தூரலாக விழும்பொழுது இவர் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துட்டார். இவர் பஸ்ஸை பிடிக்கணும், பஸ் ஸ்டாண்டு பார்த்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மழை பெருசாக வர ஆரம்பிச்சிட்டு, அவர் கொடை கூட அந்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியலை. உடனே யோசித்து பார்த்தாரு. ஒரு 2 ரோடு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு முக்கில் ஒரு சின்ன ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைகிறாரு. இவர் அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி போகிறது வழக்கம் கிடையாது. அன்றைக்கி மழை பெஞ்சதுனால ஹோட்டலுக்குள்ளே போகிறார். ஏன் அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டார்னா, அந்த ஹோட்டல் முதலாளியுடைய பையன் இவர்கிட்ட படித்தவன், நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டான். இவர் மேலே உள்ள மரியாதையில் இவர் அந்த ஹோட்டலில் போய் என்ன சாப்பிட்டாலும் அந்த ஹோட்டல் முதலாளி இவர்கிட்ட பணம் கொடுத்தாலும் வாங்க மறுத்துருவார். இது ஒரு ஃபீலிங்காக இருந்ததுனால இவர் அந்த கடை பக்கம் போகிறதில்ல. நீங்கள் மழை பெஞ்சதுனால போயிட்டார். சரி, போய் டேபிளில் உட்காந்தார். நல்லா சுட சுட அவருக்கு வெங்காய பச்சி கொடுத்தாங்க. ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்படியே திரும்பி ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்பொழுது இன்னொரு டேபிளில் இவர்கிட்ட ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த ஒரு மாணவன் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தான். அவன் சரி தன்னை கவனிக்கலைங்கிறது அவர் உணர்ந்துட்டார். அந்த பையன் இவரை பார்த்துருக்கான், ஆனால் பார்க்காத மாதிரியே அவன் ஆக்ஷன் கொடுத்துருக்கிறான். அது பாவம், இந்த வாத்தியாருக்கு இந்த விஷயம் தெரியலை. அவன் வேக வேகமாக டீயை குடிச்சிட்டு வேக வேகமாக கடையை விட்டு வெளியில் போகும்பொழுது இவர் அவனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். டே ரமேஷ், எங்கடா வேகமாக போகிற, மழை பெய்யுது வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவன் இவனுடைய ஆசிரியர் கூப்பிட்டுட்டாருங்கிறத மறுக்க முடியாமல் திரும்பிங்க பார்த்து வந்தான். என்னடா தீபாவளி டைம் ஆச்சே, நான் உன்னை ஒரு நல்ல கடையில் தானே வேலைக்கு சேர்த்து விட்டேன், இப்போ டியூட்டிக்கு போகாமல் இங்கே நிற்கிறியே என்ன அப்படின்னு கேட்டார். மவுண்ட் ரோட்டில் ஒரு டிவி ஷோரூமில் இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவனுக்கு சேல்ஸ்மேனாக ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஒரு 10ஆம் வகுப்பு படித்த பையனுக்கு சேல்ஸ்மேனாக இருந்துட்டு அந்த ஆஃபீஸில் உள்ள கணக்கு வழக்கை எழுதிக்கிட்டு அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த நிர்வாகமும் ஒரு பெரிய நிர்வாகம், ஒரு 120 பிராஞ்சோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிர்வாகம். அதில் இவர் செல்வாக்கை பயன்படுத்தி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. நல்ல சம்பளம் போதும், சென்னையில் சிட்டியில் நிம்மதியாக வாழ்கிறதுக்குள்ள சம்பளம் போதும் அவனுக்கு. இல்லை, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா. ஏண்டா, நல்ல முதலாளி ஆச்சு, நல்ல வருமானம் உள்ள நிர்வாகமாச்சு, புகழ்பெற்ற நிறுவனமும் ஆச்சே, உன்னை நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், உன்னை எதுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா. ஏதாவது தப்பு பண்ணினியான்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் ஒரு தப்புமே பண்ணலை. வேறு ஏன்டா உன்னை வேலையை விட்டு தூக்கினாங்க அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், சும்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்தேன், அதுக்காக வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார் அப்படின்ட்டான். கால் மேலே கால் போட்டு உட்காந்ததாடா ஒரு பெரிய குற்றம், அதுக்காக உன்னை வேலையை விட்டு தூக்குனாங்க. அந்த முதலாளி தான் எனக்கு தெரிஞ்சவராச்சே, நாளைக்கு அவங்க கடைக்கு போய் அவங்க முதலாளியை பார்த்து என்ன ஏது நான் கேட்டுருந்தேன் அப்படின்னு சார் வாத்தியார் சொல்கிறார். இல்லை சார், நீங்கள் போக வேண்டாம் சார், நானே அந்த வேலையை விட்டுலான்னு முடிவுக்கு வந்துட்டேன், நீங்கள் எனக்காக அங்கெல்லாம் அலைய வேண்டாம் சார், நான் வேற எங்கேயா வேலை பார்த்துக்கிறேன் சார். சரி சார், வரட்டுமான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான். நம்ம வெங்காய பஜ்ஜியில் கை வச்சவர் கையோடு எனக்கு என்னடா ஒரு பையன் கால் மேலே கால் போட்டாங்கிறதுக்காகவே இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா
என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படியே அந்த கடை முதலாளி அந்த கல்லாவிலேருந்து இறங்கி அப்படியே எதிர்த்தாப்போ வந்து தமிழ் ஆசிரியருடைய டேபிளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். சார், பையன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டார். இல்லை, வேலை பார்த்துட்டு வேலையில் இருந்து அவனை தூக்கிட்டாங்களா? எதுக்குன்னு கேட்டிங்களா? சார், கேட்டேன். ஏதோ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தானா, இது பெரிய குற்றம் சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டான். சார், உண்மையிலே சொன்னானா? உண்மையிலே சொன்னான், எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சார் சொன்னார். இல்லை சார், பையன் உங்கள்கிட்ட போய் சொல்கிறான், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் அவனுடைய கேரக்டர் எதுவுமே சரியில்லை சார், அதான் அவனை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னு கடை முதலாளி சொல்கிறார். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு தமிழாசிரியர் கேட்குறார். சார், அவன் காலை அவன் மேலே அவன் போட்டு அவன் உட்காரல, அவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டைப்பிஸ்ட் கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கான். இதுதான் பிரச்சனை சார். உங்கள்கிட்ட உண்மையை சொல்லாமல் எப்படி பொய்யை சொல்லிவிட்டு எப்படி தப்பிச்சு போகிறான் பாருங்கள் சார். அப்படி சொன்னோன்னே அந்த சாருக்கு அப்படி ஷாக் ஆகிட்டார். ஆஹா, பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் உள்ளே போகிறவனை மன்னித்து அந்த முதலாளி வேலையை விட்டு மட்டும்தான் தூக்கியிருக்கிறாரு. சரி, சந்தோஷம், நல்ல வேலை நம்ம போய் கேட்டு அவமானப்படலை அப்படின்னு சார் நினச்சிக்கிட்டார். அருமை நேயர்களே, இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை என்று ஒருவர் சொன்னால் அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும், தப்பு இல்லை. அடுத்த பார்ட்டி யாருன்னு பார்த்து, ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கம் உண்டோ அதை போல் ஒருவர் சொன்னதை நாம் கேட்டோம், இன்னொருவர் சொல்வதையும் கேட்டால்தான் எது உண்மை, எது பொய், எது நியாயம், எது அநியாயம் என்பது நமக்கு தெரியும். எனவே அதைத்தான் செய்ய வேண்டும். இதே இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன குடும்பம், அம்மா, மகன், மருமகள், 3 பேர் தான். மகன் குடும்பத்தை ரன் பண்ணணும். அவன் வேலை செய்கிற கம்பெனியில் பகல் டியூட்டி நைட் டியூட்டி மாற்றி மாற்றி போடுவாங்க. ஒரு நாள் நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில் 9 மணிக்கு வர்றான். இவன் மனைவி, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, வீட்டில் விருந்தாட்கள்லாம் வந்திருக்காங்க. இவன் மனைவி ஏதோ காய்கறி வாங்கிறதுக்காக இடத்துல வெளியில் போகிறாங்க. வேலையை விட்டு வந்த மகனை ஓடி ஓடி இந்த தாய்க்காரி போய் பிடிச்சி தனியாக கூப்பிட்டு வந்து, ஐயா, ஏன் ராசா, நேற்று எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுப்பா, உன் பொண்டாட்டிகிட்டே எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி தான்னு கேட்டேன்ப்பா, தரமாட்டேன்னு சொல்லிட்டாப்பா, நீ தேவைப்பட்டா நீ போட்டு குடின்னு என்கிட்ட சொல்லிட்டாப்பான்னு சொல்லிட்டாங்க. என்னாகும் குடும்பம் யோசித்து பாருங்கள் பாப்போம். நம்ம அம்மா, நாம், நம்ம மனைவி 3 பேர் தான் வாழ்கிறோம். ஏதோ நேற்று நம்ம தங்கச்சி விருந்துக்கு வந்திருக்கிறா, தங்கச்சி 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலியில் நம்ம அம்மா ஒரு கிளாஸ் காப்பி கேட்டாங்கங்கிறதுக்காக காப்பியை கூட போட்டு தராமல் இஷ்டம் இருந்தால் நீ போட்டு குடின்னு நம்ம மனைவி சொல்லிட்டாளேங்கிற விஷயத்தை மைண்டுக்குள்ளே வச்சு 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 அவன் என்ன செஞ்சாலும் அவன் மேலே எரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான். இது மாமியார் செய்யக்கூடிய ஒரு தந்திர செயலா அல்லது விவரம் தெரியாமல் செய்கின்ற செயலா என்பது தான் யாருக்கும் புரியாமல் ஒரு புதிராகவே அது இருக்கிறது. இதை சொன்னால் குடும்பத்தில் என்ன ஆகும்? இந்த மகனாவது தன் மனைவியை கூப்பிட்டு கேட்டிருந்தாலும் அந்த பிரச்சனை அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கும். இவனும் கேட்க மாட்டான். மைண்டில் வச்சு வச்சு பொண்டாட்டியை பார்க்கும்பொழுதுலாம் சண்டை போடுவான், எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். இதை மனசில் வச்சுக்கிட்டு இது பெரிய தப்பு. என்ன செஞ்சுருக்கோனே இவன்? அம்மா சொன்னாலும் அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தன் மனைவியை தனியாக அழைத்து, அம்மா கீதா, என்னம்மா நடந்தது? எங்கள் அம்மா என்னமோ ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி கேட்டாலாம், ஒரு சுகர் பேஷண்ட்டு, கொஞ்சம் சர்க்கரையை கம்மியாக போட்டு கொடுத்தா தான் என்னம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பான்னா என்ன பதில் வந்திருக்கும்? ஏங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க மனைவி, அம்மா ஏங்க உங்கள் அம்மா என்ன எப்போ காப்பி கேட்டாங்க தெரியுமா? ராத்திரி 10 மணிக்கு காப்பி கேட்டாங்க போட்டுதான்னு. அதை உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லலை. காப்பி அது எந்த சூழ்நிலையில் கேட்டாங்க தெரியுமா? நான் காலையில் எழுந்து விருந்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் தங்கச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு, உங்கள் தங்கச்சிக்கெல்லாம் டிஃபன் கொடுத்துட்டு, உங்கள் அம்மாவுக்கு குளிக்க வெண்ணி போட்டு கொடுத்து, உங்கள் அம்மாவுடைய துணி, தங்கச்சியுடைய துணி, தங்கச்சி பிள்ளைகளுடைய துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி, மொத்தம் 49 துணி வாஷ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மொட்டை மாடியில் காய போட்டு அதை திரும்ப எடுத்து கொண்டு மடித்து வச்சு, காய்கறி வெட்டி, சமையல் பண்ணி, சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, மோர் வச்சு, கூட்டு பொரியல் எல்லாத்தையும் வச்சு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து, பிறகு 3 மணிக்கு போல் டிஃபன் செய்து கொடுத்து,
ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்து காப்பி போட்டு இவ்வளவு பக்குவமாக நான் செய்து நாளைக்கு டிஃபனுக்கு வேணுமேன்னு சொல்லி மாவு அரைச்சி அதெல்லாம் பக்குவப்படுத்திட்டு கடைசி எல்லா வேலையும் முடிஞ்சு அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமாக்கி கிச்சன்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அப்பாடான்னு வந்து உட்கார்ந்தேன். கடிகாரத்தை பார்த்தேன், மணி 10. பக்கத்தில் இருந்த உங்கள் அம்மா எம்மா ஒரு காப்பி தாம்மான்னு அப்போ கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு அந்த கீதா சொல்லும் பொழுது கணவன் யோசித்து பார்க்குறான், நினைத்து பார்க்குறான். எனவே எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை காணுகிறான், மனதில் நினைத்து கொள்கிறான். 2 பக்கம் விசாரிக்கின்ற பொழுதுதான் மன அழுத்தம் நமக்கு குறையும் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அருமை நேயர்களே, எதுவானாலும் 2 பக்கமும் பாருங்கள், இதில் எது நியாயம் என்பதை உங்கள் மனதில் நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.